கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இப்போ சங்கீதம் 1 சங்கீதம் பார்ப்போம். துன்மார்க்குடைய ஆலோசனை நிலவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான். துன்மார்க்கன் யார்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவ சித்தம் செய்யாதவன், தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறவன், தேவனுடைய அருவருப்பை சம்பாதிக்கிறவன், தேவனுக்கு வெறுப்பை உண்டாக்குகிறவன். இவங்கெல்லாம் தான் யார்? துன்மார்க்கன். அவங்களுடைய ஆலோசனை நம்ம கேட்கக்கூடாது. என்ன ஆலோசனை சொல்லுவாங்க? நம்மளுக்கு தேவையில்லாத விதங்களை கூட்டிகிட்டு போவாங்க. தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவாங்க. தண்டவாத பேச்சு, திமிரானது காரியங்கள், மேட்டுமையான எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. இவங்க தான் யார்? துன்மார்க்கர். அவங்க வழியில் அவங்க ஆலோசனையை கேட்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார. பாவிகள்னால் யார்? பாவிகள்னால் சின்ன பாவம் செய்த ஒன்று தான் பெரிய பாவம் செய்தது. கொலை செய்தாலும் ஒன்று தான், கொலை செய்கிற மாதிரி பேசினாலும் வார்த்தைகளால் பட்டை குத்து போல் பேசுகிறவங்கள உண்டு. வேதம் சொல்லுது. இப்போ பட்டையை குத்து போல் பேசினாலும் அதுவும் ஒரு பாவம் தான், இங்கே கொலை தான். அதை கட்டி எடுத்து கொடுத்தாலும் கொலை தான். அப்போ ரெண்டும் ஒன்று தான். அதனால் நம்ம என்ன செய்யணும்? பாவிகளோட வழியில் இல்லாமல் அவங்க வழியில் நம்ம நிற்க போகக்கூடாது. ஏன்னா பாவிகள் போது தெரிந்தே செய்வாங்க, சில தெரியாமல் செய்வாங்க. தெரியாத செய்கிற பாவம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா தெரிந்தாட்டா அது பாவம்னு தெரிஞ்சு தான் சிலரால் செய்ய முடியும். ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தூண்டி கொடுப்பாங்க. அதனால் பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது. அவங்க ஒதுங்கி நம்ம போயினே இருக்கணும். பாவி நம்ம தெரிஞ்சு போச்சா, அவங்க கெட்டவன் தெரிஞ்சு போச்சா உடனே விலகி ஜீவிக்கணும். அதுதான் நல்லது. பரியாசக்கார உட்காராங்க. பரியாசக்காரங்க யாருன்னா எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க, கிண்டல் வச்சுட்டே இருப்பாங்க. பாருங்கள், கும்பலாக கூடி உட்காந்து கிண்டல் அடிப்பாங்க. நம்மளை எப்போ பார்த்தாலும் கிண்டல் வச்சுட்டே இருப்பாங்க, சிரிப்பு காட்டிகிட்டே இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. காரணமே இருக்காது, காரியங்களே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. உப்புச்சப்பு விஷயத்துக்கெல்லாம் சிரிப்பாங்க. சிரித்து பேசுவாங்க. அதுதான் பரியாசம். மற்றவங்களை பரியாசம் பண்ணி சிரிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வயசானவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வயசான பாட்டியோ இல்லை தாத்தாவோ இருக்காங்கன்னா பெருசே கூடுவாங்க. அதான் பரிகாசம் பண்ணுறது. வயதாக முதியோரை கனம் பண்ணுன்னு சொன்னால், முதியோர் முன்னாடி ஏஞ்சி நில்லுன்னு சொன்னால், நரைமுடி இருக்கிறவங்களுக்கு ஏஞ்சி நில்லு கனம் பண்ணுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க பரியாசம் பண்ணுவாங்க. பெருசு கூப்பிட்றதே அவங்க பெருசுன்னு தான் கூடுவாங்க. இதெல்லாம் பரியாசக்காரன். அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க கும்பலாக. அந்த காலையில் பார்க்கலாம், ஸ்கூட்டில் பார்க்கலாம், ஹைக்கடை ஸ்கூலில் பார்க்கலாம், தெரு முனையில் பார்க்கலாம், டீ கடைகளில் பார்க்கலாம். இதுக்குன்னே ஒரு கும்பலே உட்காந்துக்கும். போகிற வரவங்களெல்லாம் டீச் பண்ணிக்கிட்டு, போகிற வரவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க. இதுதான் யார்? பரியாசக்காரர். இந்த பரியாசக்காரர் உட்காராமல் அவங்க போய் நம்ம சில அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்க பார்க்கலான்ட்டு அவங்கக்கிட்ட போய் உட்காந்துக்குவாங்க. பக்கத்தில் போய் டீ கடையில் பாருங்கள், இங்கே பேசுறது, சிரிக்கிறது, பரியாசம் பண்ணுறதுலாம் கேட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாய்ன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை உடம்பே இருப்பாங்க. அதனால தான் அதை சொல்லப்பட்டிருக்குது. பரியாசக்காரர் உட்காராமலும் உட்காரவே கூடாது. நம்மளுக்கு என்ன ஆதாயம் பண்ணாலும் தெரியும், நம்ம அந்த இடத்துல உட்காரக்கூடாது. கட்டளை வேதத்தில் பிரியமாக இருந்து நம்ம கட்டளை வேதத்தில் பிரியமாக இருக்கிறோமா நம்மளுக்கே தெரியும். நல்லா காலையில் ஜெபம் பண்ணுறோமா, பைபிள் படிக்கிறோமா, மத்தியானம் ஒரு வேலை ஜெபம் பண்ணுறோம். தாவீது பாருங்கள், தானியல் பாருங்கள், 3 நேரமும் நான் ஆண்டவரை தொழுது கொண்டான். இந்த முஸ்லீம் பாருங்கள், 5 நேரமும் தொழுது கொள்வாங்க. இவங்கெல்லாம் எதுக்காகன்னா அவங்களுடைய தேவ மேலே பயம் இருந்தால் தான் இந்த காரியங்களை நடக்கும். சந்தி மத்தியான வேலையிலையும் தானே எல்லாம் பண்ணோம், ஜபம் பண்ணோம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? வேதம் படிக்கணும், ஜெபிக்கணும். அது மேலே ஒரு வாஞ்சியாக இருக்கணும். பைபிள் படிக்க மேலே வாஞ்சியாக இருக்கணும், ஜெபிக்கிறதுல வாஞ்சியாக இருக்கணும், மற்றவங்க உதவி செய்யறதுல வாஞ்சியாக இருக்கணும். விதண்டவாதமாக பேசக்கூடாது, விதண்டமான காரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவங்களை வெறுப்பேற்றக்கூடாது. இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் நம்மக்கிட்ட போயிடணும். பரியாசக்காரர்கள் உட்காராங்க. கட்டளை வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தான். இரவு பகல்னா நைட் ரெண்டே இதே வேலையை வச்சுருக்கிறது இல்லை. பைபிளை பற்றினே இது 24 மணி அப்படி சொல்லலை. இரவும் பகலும் அது தியானிக்கணும். நம்ம பகலில் படிக்கிறோமா, ராக்காலங்களில் மாற்றுவோம், வீழ்த்துக்கணும். மாற்றுவோம் என்ன செய்யும்? வீழ்த்து அது எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணணும். சிலர் பாருங்கள் தூங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சிலர் தூங்க மாட்டாங்க. அந்த ஆத்துமாக முடிச்சுட்டு ஆண்டவரோடு உறவாடும். திடீர்னு அவங்க அலையிலே சொல்லுவாங்க, திடீர்னு தரிசனம் காணுவாங்க. ஏன்னா எப்போதும் கிராமங்களில் ஆத்துமா வீழ்த்திருக்கும். அதுதான் சொல்கிறாங்க, இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான. இது பார்த்திங்களா? அதனால்
நம்ம என்ன செய்யணும்னா இந்த காரியங்களை நம்ம முதல்ல கடைப்பிடிக்கணும். அப்போ தான் ஏன்னா என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் என்ன பொதுவாக துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்ற சபையிலும் நிலைநிற்பதில்லை. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிற்க மாட்டாங்க. பாவிகள் நீதிமன்ற சபையிலும் நிலைநிற்பதில்லை. நியாய தீர்ப்பில் என்னது? துன்மார்க்கர் நிலைநிற்பதில்லை. அவங்களுக்கு நியாய தீர்ப்புனா முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு கதையே. அதனால் அது நிலைநிற்பதில்லை. நீதிமான்களும் பாவிகள் நீதிமான்களும் சபையில் நிற்க மாட்டாங்க. நீதிமன்ற சபையில் பாவிகள் நிற்க முடியுமா? நீதிமான்களே வேறு. நீதி செய்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுடைய அடிச்சொல்லை பின்பற்றுவர்கள், அவரையே அண்டி கொண்டிருக்கு தான் நீதிமான்கள் இல்லையா? அவங்க இப்போ பாவிகள் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அதனால் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நம்ம நீதி செய்தோம்னா நம்மளுடைய வழிகள் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் துன்மார்க்கன் வழியோ அழியும். துன்மார்க்கன் வழி என்ன செய்யணும்? அழிஞ்சு போகுமா? அவங்களால் நிலைநிற்கவே முடியாதான். ஆண்டவர் சொல்கிறது அதுதான். ஆண்டவர் ஒரு ஒரு வார்த்தையும் ஆணித்தரமாக சொல்லித்தர. வேதம் பொய் சொல்கிறது கிடையாது. ஏன்னா வேதம் இருக்கிறது கருத்தொல்லப்பட்டதும் அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பொது. அதனால் உள்ளே இருக்கிறதுலாம் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள். அப்பப்போ ஆண்டவர் நடந்து முடிந்தது, நடக்கிறது, நல்லது கெட்டது நடக்க போகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது மூன்றுமே தேவனுடைய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் வேதம். அது மட்டும் இல்லாமல் வேதத்தில் பாருங்கள், பைபிளில் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவங்க 3 ஐட்டமும் இருக்கிறாங்க. அதில் வேத புத்தகத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் 3 பேரையுமே அதில் நியமிச்சிருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, உலகத்தில் சர்வ சங்காரம் பண்ணுறது ஆண்டவர் ஒருவர் தான். சர்வ லோகத்தின் அதிபதி இயேசு கிறிஸ்து மட்டும்தான், தேவன் மட்டும்தான். அவரை தான் நம்ம பின்பற்றி நடக்கணும். அப்போ அதை தான் அவர் குறிக்குது. எந்த மதமும் மார்க்கமும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தான் பொது. அவர் தான் தெய்வம். இந்த உலகத்தில் ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதை தான் அவர் வேதத்தில் காமிக்கிறார். அதனால தான் ஆரோன் இப்போ கண்டுகூட்டியை செய்து ஃபஸ்ட்டு விக்கிராராதனை செய்தான். ஆபரகாம் விக்கிராராதனை செய்து வந்தான். அது மீண்டும் ஆண்டவர் கொண்டு வந்தார். அவன் 99 வயசில் ஏதாவது விட்டான். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு சொல்லித்தராரு. அதே தான் இஸ்மவேல் ஆகாரின் சந்ததி முஸ்லீம் சந்ததி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கிறோம். ஆனால் 3மே ஒன்று தான்றது வேதம் சொல்லுது இல்லையா? 3ம் ஒன்றுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் நம்ம பிரிச்சுருக்கிறோம். நம்ம தான் பேர் வச்சுக்கிட்டோம். ஆண்டவர் வைக்கவே இல்லை. ஆகாரை தனியாக பிரித்தார். அவர் சந்ததியை பெருக்கினார். அவ்வளோதானே. அதே ஆபிரகாமை தனக்காக தெரிந்து கொண்டார். அவன் விக்கிராரக்காரன் தான் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டது வேதத்தில் தான். பொது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பொது. உலக ரட்சகர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார்னு வேதம் சொல்லுது இல்லையா? அதனால் பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து வந்தார். அவருடைய மதத்தையோ இனப்பெருக்கத்தையோ அதெல்லாம் அவர் கிடையாது. ஆண்டவர் ஒரே தேவன், உலகத்தில் ஒரே தேவன், ஒரே ரட்சகர். இயேசுவை தவிர ஒருத்தரும் கிடையாது. பரலோகத்திலும் சரி, பூமியிலும் சரி, வானத்திலும் சரி, பூமியிலும் சரி, எந்த அதிகாரமும் இயேசுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அவரே தேவாதி தேவன், ராஜாதி ராஜா அவர் தான். அதனால் நம்ம என்ன செய்யணும்? துன்மார்க்க ஜீவியை செய்யாதபடி, துன்மார்க்க ஆலோசனை நடவாதபடி, பாயுடைய வழி இல்லாதபடி, கர்த்தருடைய வழி தெரிந்து கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக நம்ம மறிக்கணும். ஏன்னா ஆண்டோட வருகை மிகவும் சமீபமாக இருக்குது. அதனால் நம்ம எதுக்கும் டைம் இல்லை நம்மளுக்கு. நம்ம இந்த உலகம் நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ். இந்த உலகம் நமக்கு என்னது? கெஸ்ட் ஹவுஸ். நம்ம பிறந்தது கெஸ்ட் ஹவுஸில் பிறந்திருக்கிறோம். இந்த நல்ல காரியங்களை முடிச்சு நம்ம என்ன செய்வோம்? போய்கிட்டே இருக்க போகிறோம். நம்மளோட கானானுக்கு பரம வீட்டுக்கு மேலே நம்ம பரலோகத்துக்கு தான் நம்ம வீடு இருக்குது. சொந்த வீடு நமக்கு அங்கே தான். இது நம்ம கெஸ்ட் ஹவுஸ். வந்தோம், வாழ்ந்தோம், போயிட்டோம், அவ்வளோதான். எல்லாம் என்ன சேர்த்து வச்சோமோ அதை விட்டுட்டு என்ன செய்யணும்? போகணும். இந்த கெஸ்ட் ஹவுஸில் விட்டுட்டு தான் போகணும். பாருங்கள், நம்ம ஒரு எங்கேயாவது போய் கெஸ்ட் ஹவுஸில் தங்குறோன்னா நம்ம ஆண்டு அழைச்சிட்டு என்ன செய்வோம்? போயிடுவோம். அங்கே இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது நம்மளால். கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போக முடியுமா? முடியாது. இந்த உலகம் நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போல தான். அதனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து நம்ம ஒன்றும் பறிக்க கூட தூக்கிட்டு போக முடியாது. ஒரு சின்ன ஒரு கடுகு மாதிரி இருக்கிறதோட கடுகை கூட நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் ஆண்டவருக்காக சேர்த்து வச்ச பொக்கிஷங்கள், காரியங்கள், நற்கீர்த்திகள், ஆத்துமாக்கள், அநேக ஆத்துமாக்கள் நம்ம கொண்டு போக முடியும் ஆண்டவருக்காக. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் நம்ம தெளிந்த புத்தியுள்ள நடந்து அந்த 5 கன்னிகைகளை போல புத்தியுள்ள ஸ்திரீகள் நம்ம நடந்து, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறத போல் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பரம வீட்டை கட்டணும்னா பூமியில் நமக்கு எதுவும் இல்லை
நம்ம கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறோம், டெய்லியும் சொல்லிக்கணும், இது எனக்கு சொந்தம் இல்லை, இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, நான் எப்போயாவது என்ன செய்யணும், போய் தான் ஆகணும், இதை விட்டுட்டு. அப்புறம் விட்டுட்டு போகிறவங்களுக்கு எதுக்குங்க நமக்கு இந்த காரியங்கள் தான், நமக்கு வீணான காரியங்கள் தானே எல்லாம். அதனால் இது எதுவும் சிந்திக்கக்கூடாது. உலக காரியங்கள் எல்லாத்தையும் கல்வாரிக்கு வைக்கணும். தேவ ஆவியானவர் தான் நம்மளை நடத்தணும். ஆவியின் சிந்தை தான் நம்மளுக்கு நிற்கும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன், நித்திய ஜீவன். அதனால் நம்ம பரம காணாம பார்த்துறோமோ ஓட ஆரம்பிச்சு நம்ம கோல் அதுதான். அதனால் எல்லா நற்கிரியைகளை செய்து ஆண்டவருக்கு பிரியமானது தேவ திட்டத்தை அறிந்து அதன்படி கற்பனைகளை கை கொண்டு காரியங்களை இதுவாக நம்ம லட்சியமாக எடுத்துக்கிட்டு ஓடுற ஓட்டத்தை ஓடி பிரயாணத்தை நம்ம ஆண்டவராக ஆசீர்வதிக்கணும். அது மட்டும் இல்லை, இயேசுக்காக மட்டும் நம்ம வாழணும், கிடைக்கணும். மனுஷனுக்காக அல்ல. மனுஷன் மாறுவான், தேவன் மாற மாட்டார் இல்லையா? அதனால் நமக்காக தேவன் நமக்கு இருக்கிறார். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ அழியும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென். Hallelujah. Praise the Lord. God bless you all. Thank you.